பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மையை தேடும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நம்மை பிழைக்க செய்கிறவராக இருக்கிறார். பாருங்களேன், அநேக பேர் அநேக காரியங்களை தேடுகிறார்கள். சில பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லை மீறி போகும் பொழுது அவர்கள் உதவிக்காக மனிதர்களை தேடுகிறார்கள், அல்லது அவர்களுக்கு எது தோன்றுகிறதோ அதை அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் வம்சத்தாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் நன்மையை தேட வேண்டும், நீங்கள் நன்மையை தேடினால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அதே ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு அந்த வசனம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை தேடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மனுஷனை அல்ல, கர்த்தரை தேடுங்கள். அவரை தேடும் பொழுது அவர் நம்மை பிழைக்கச் செய்வார். எந்த காரியத்திலும் நமக்கு தோன்றுகிற காரியத்தை நீங்கள் தேட வேண்டாம். உலகத்தையோ பணத்தையோ மாம்சத்தையோ நமக்கு வேண்டியவைகளையோ அல்ல, கர்த்தரையும் அவர் வார்த்தையும் தேடுங்கள். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுங்கள், அவர் நன்மையை தேடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையின் பிள்ளைகளையும் பிழைக்கச் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.